அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு வருவாய்த்துறையில் கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு மாவட்ட வாரியாக எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். இப்போது கிட்டத்தட்ட 3 மாவட்டங்களுக்கு கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அவங்க மாவட்ட வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 3 மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னாக்க செங்கல்பட்டு, ஈரோடு, பெரம்பலூர் இந்த 3 மாவட்டங்களுக்கு தற்போது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ பார்க்குற இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற மாவட்டங்களுக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அப்டேட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த செங்கல்பட்டு, ஈரோடு, பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வந்திருக்க வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளருக்கான காலி பணியிடங்கள் என்ன, கல்வி தகுதி என்ன, யார் அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத இந்த 3 மாவட்டங்களுக்கு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இந்த மாவட்டமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்ற மாவட்டத்துக்கு உடனே நம்ம சேனல் அப்டேட் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து டச்சில் இருங்க. இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு நேற்று ஒன்று பார்த்துருந்தோம். அதை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துடலாம். மொத்தம் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 41 காலி பணியிடங்களுக்கு அவங்க கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த வட்டத்துக்கு, அதாவது தாலுக்காவுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருக்கலக்குன்றம் அதுக்கு 1 காலி பணியிடங்களும், மதுராந்தகம் அந்த தாலுக்காவுக்கு 23 காலி பணியிடங்களும், அடுத்து செய்யூருக்கு 9 காலி பணியிடங்களும், தாம்பரத்துக்கு 2 காலி பணியிடங்களும், வண்டலூருக்கு 6 காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 41 காலி பணியிடங்கள் கிராம உதவியாளருக்காக செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கீழே வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த தாலுக்காவை சேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள், தாலுக்காவுக்கு பக்கத்தில் கிராமங்கள் பெயரும் இருக்குது. அதில் உங்கள் கிராமங்கள் இருக்காதுன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் கிராமங்கள் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணுறவங்க அந்தந்த தாலுக்காவில் வசிக்கிறவங்க மாதிரியும் அந்த தாலுக்காவை சார்ந்தவங்களாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து இந்த பதவிகளுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு நீங்கள் முடிச்சிருக்கணும். 10வது ஃபெயில் ஆனவங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்டிமேஷனில் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 21 வயதாகவும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து அதை நான் ஃபுல் டீட்டெயில் பார்க்குறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதுதான் விண்ணப்ப படிவம். செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான கிராம உதவியாளருக்கான விண்ணப்ப படிவம். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா நிபந்தனைகள் சொல்லிட்டு இருக்கும். அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். 10வது பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணணும். குறைந்தபட்ச கல்வி தொகுதி 10ஆம் வகுப்பு தோல்வி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. வயது வரம்பு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதர தகுதிகளில் நீங்கள் அந்த வட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும். தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் பிழை இல்லாமல். அந்த வட்டத்திலேயே நீங்கள் வசிப்பராகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்க கிராமத்தில் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு கிராமத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் வேக்கன்சிஸ் இருக்குது, அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 21ன்னு சொல்லியிருந்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 32 வயதுங்கிறது இதர வகுப்பினருக்கு 32 வயது அதிகபட்சமாகவும், 37 வயது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர், பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் அவர்களுக்கு அதிகபட்சம் 37 வயதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் முக்கியமாக இன்னொன்று பார்க்கணும், பிடபிள்யூடிக்கு 10 வருட வயது தளர்வு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் உங்களுக்கு வயது தளர்வு இருக்குது. அதையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ தாங்க அந்த விவரங்கள். நம்ம சம்பள விகிதமும் நேற்று பார்த்த வீடியோவில் பார்த்துட்டோம். 11,100லேருந்து 35,500 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு சம்பள விகிதம் இதை பதவி கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அங்கே சொல்லியிருக்க அந்த முகவரிக்கு நீங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் கொண்ட நேர்லையும் சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தது செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு 7/7/2025லேருந்து 5/8/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். கடைசி தேதி 5/8/2025. இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் இந்த லிங்க்
டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்துக்கும் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் பாருங்கள், நிறையா தாலுக்காவுக்கும் வெளியிட்டிருக்காங்க. பவானி, பெருந்துறை, கோபிச்செட்டிப்பாளையம், மொடக்குறிச்சி, கொடுமுடி, ஈரோடு தாலுக்கா, தாளவாடி தாலுக்கா, சத்தியமங்கலம், நம்பியூர், அந்தியூர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தாலுக்காவுக்கு வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஒவ்வொரு தாலுக்காவை ப்ரீஃபாக பார்த்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன், நீங்கள் காதில் வாங்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஈரோடு மாவட்டத்தில் பவானி வட்டத்தில் 11 காலி பணியிடங்கள் கிராம உதவியாளருக்காக எடுக்கிறாங்க. சம்பள விகிதம் 11,100லேருந்து 35,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க. இந்த வயது வரம்பு, சம்பளம், கல்வி தகுதி இது வந்து எல்லா மாவட்டத்துக்கும் பொதுவானது தாங்க. சரிங்களா? காலி பணியிடங்களும் எந்தெந்த வட்டத்துக்கு வெளியிட்டிருக்காங்க, எந்தெந்த கிராமங்களில் காலி பணியிடங்கள் இருக்குது, நம்ம மாவட்டத்துக்கு எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மற்றபடி கல்வி தொகுதி, வயது வரம்பு இப்போ நான் சொல்கிறது தான் அதில் திருப்பி வரும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது நிரந்தரமான அரசு வேலை தாங்க. இப்போ பவானி வட்டத்துக்கு கீழே ஈரோடு மாவட்டத்தில் பவானியில் 11 காலி பணியிடங்கள் இருக்குது. அது கிராமங்கள் பேரும் கொடுத்துட்டுருக்காங்க பாருங்கள். தாலாக்குளம், மேட்டுப்பாளையம், சலங்கப்பாளையம், வல்கால்வாய், ஊராட்சிக்கோட்டை, ஓடத்துறை, காடப்பந்தநல்லூர், பெரிய புலியூர், சின்ன புலியூர், ஓடத்துறை, ஆலத்தூர், இந்த மாதிரி 11 விதமான கிராமங்களுக்கு 11 காலி பணியிடங்கள் அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? வயது வரம்பு நீங்கள் பார்த்துக்கணும். எந்தெந்த கேட்டகரிக்கு ஒதுக்குறாங்கன்னு பார்த்துருப்பாங்க. தேர்வு செய்யும் முறை நம்ம நேற்று பார்த்தோம். மிதிவண்டி, இருசக்கர வாகன ஓட்டும் திறன், வாசித்தல் மற்றும் எழுதும் திறன், நேர்காணல். இதில் வந்து பார்த்தா எழுத்து தேர்வுனா உங்களுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாதுங்க. ஒன்று வாசித்து காமிச்சு உங்களை எழுத சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு பேப்பரில் ஒரு வார்த்தைகள் இருக்கிற மாதிரியான ஒரு நோட்ஸ் கொடுத்து அதை பார்த்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சைக்கிள் ஓட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நேர்காணல் இருக்கும். ஒரு சாதாரண முறையில் தான் இதை நான் தேர்வு செய்யும் முறை இருக்கும். நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வட்டத்தை சேர்ந்தவராகவும் இருக்கணும், பவானி வட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும் இந்த பதவிகளுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இடஒதுக்கீடு அப்படிங்கிற விவரங்களையும் பார்த்து சேர்க்க முடியும். நல்லா தெளிவாக ப்ரீஃபாக அவங்க ஈரோடு மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்கிறோம் அந்த விவரமும் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், நோட்டிஃபிகேஷனில் கிராம உதவியாளர் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் 7/7/2025 முதல் 5/8/2025 வரை. இதுலேயும் இந்த ஈரோடு மாவட்டத்துக்கும் கடைசி தேதி 5/8/2025 தான் கடைசி தேதியாக இருக்குங்க. அதன் அடிப்படையில் அலுவலக வேலை நாட்களில் பவானி வட்டாட்சியர் அலுவலகத்தில் காலை 10 மணி முதல் 5:45 அதாவது 5:45 மணி வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். நேர்லையும் கொடுக்கலாம், இல்லைன்னா அஞ்சல் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த அட்ரஸை கரெக்டாக நீங்கள் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பவானிக்கு பார்த்தோம், அடுத்து பெருந்துறைக்கு பார்க்குறோம். பெருந்துறை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 39 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க கிராம உதவியாளருக்காக. அது நோட்டிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னாக்க 39 கிராமங்களுடைய பேரையும் அவங்க ஒதுக்கியிருக்காங்க. அதை உங்கள் கிராமம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. எந்தெந்த கேட்டகரி கீழே வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு முறையும் கொடுத்துருக்காங்க. தகுதிகள், வயது வரம்பு எல்லாமே சொல்லியிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி வயது வரம்பு, கல்வி தகுதி எல்லாம் பொதுவானது. 10வது முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்க அதோட அப்டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. விதிமுறைகள், கடைசி நாள், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ இந்த பதவிக்கு வந்து பெருந்துறை வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அவங்க சொல்லியிருக்க டைமில் நேர்லேயோ அஞ்சல் மூலமாகவோ அப்ளை பண்ணிக்கலாம். பெருந்துறைக்கு எவ்வளோ காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 39. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குனாக்கா 19 காலி பணியிடங்கள் இருக்குது. 19 கிராமங்கள் என்ன அப்படிங்கிறது அது நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. மற்ற விவரங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அடுத்து என்னங்கிறது பார்க்கலாம். மொடக்குறிச்சி அதில் எவ்வளோ காலி பணியிடங்களா 15 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. 15 விதமான கிராமங்கள் என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் வட்டத்துக்கு வருதான்னு பார்த்துக்கிட்டு சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொடுமுடி. அந்த வட்டத்துக்கு கீழே ஈரோடு மாவட்டத்தில் 10 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. 10 விதமான
கிராமங்கள் பெயரும் அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈரோடு தாலுக்காவில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஈரோடு தாலுக்காவில் 9 காலி பணியிடங்களுக்கு இருக்குது. அது 9 கிராமங்கள் பெயரும் அங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து தாளாவாடி வட்டத்தில் ஈரோடு மாவட்டத்துக்கு கீழே ஒரு காலி பணியிடங்களுக்கு இருக்குது. அது ஒரு கிராமத்துக்கு மட்டும் எடுத்திருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சத்தியமங்கலம் தாலுக்காவில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னாக்க 7 காலி பணியிடங்கள் இருக்குது. 7 காலி பணியிடங்களுக்கான கிராமங்களும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்பியூர் தாலுக்காவுக்கால எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16 காலி பணியிடங்கள் நம்பியூர் தாலுக்காவில் கொடுத்துருக்காங்க. 16 விதமான கிராமங்கள் எங்கெங்கே அப்படிங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் என்னங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த 16 காலி பணியிடங்களுக்கும் எத்தனை கிராமங்கள் அப்படிங்கிறது. அடுத்து அந்தியூர் தாலுக்காவில் ஈரோடு மாவட்டத்துக்கு கீழே வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிராம உதவியாளருக்கு அந்தியூரில் 14 காலி பணியிடங்கள் இருக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்க என்னென்ன 14 கிராமங்கள் என்னென்னங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஈரோடு மாவட்டத்தில் உள்ள என்னென்ன தாலுக்காவில் ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்துட்டோம். அப்ளிகேஷன் ஃபார்முக்கு மேலே அதை வியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகுங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேர்லேயோ இல்லை அஞ்சல் மூலமாகவோ அவங்க சொல்லியிருக்க அந்த டேட்டு 5/8/2025 ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஈரோடு மாவட்டத்துக்கான இந்த நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க உங்கள் தாலுக்காவில் உள்ளவங்க உங்கள் நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்துக்கும் கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது பார்க்கலாம் வாங்க. பெரம்பலூர் மாவட்டத்துக்கு 7/7/2025 11/8/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலான்னு பார்த்தோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த செங்கல்பட்டு மற்றும் ஈரோடுக்கான லாஸ்ட் டேட் 5/8/2025 பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குற பெரம்பலூருக்கு 11/8/2025. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க அதோட விவரங்கள் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்க முடியும். பெரம்பலூருக்கு வருவாய்த்துறை கீழே அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் கொடுத்துருக்காங்க. டேட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்துக்கோங்க. காலி பணியிடங்கள் அவங்க நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை பேப்பர் நோட்டிஃபிகேஷனில் கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பேப்பரில் எதுவும் வந்திருக்கா பெரம்பலூர் மாவட்டத்துக்குன்னு செக் பண்ணுங்கள். வந்திருந்தால் கீழே கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வேகன்சிஸ் வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அவங்க நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுற அந்த பேஜையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் அதை பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் அப்டேட் ஆகும், நீங்கள் அப்போ தெரிஞ்சுக்க முடியும். இந்த 3 மாவட்டத்துக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மற்ற மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. நாங்கள் அதை செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உடனடியாக நம்ம சேனலில் அப்டேட் கொடுப்போம். தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.